ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பேங்கன் பர்த்தா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 4 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 1 2 பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். வேக வைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ப்ரெஷர் வந்ததோ விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதோ மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். மேஷரில் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசிச்சு எடுத்திருக்கேன். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 1 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியணும். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 2 பாதியாக கீனி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வதக்க தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ மசிச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பேங்கன் பர்த்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.